ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டோமான் அனிமி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த எபிசோடில் நடக்கிறோன்னு கொஞ்சம் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. டைம் ட்ராவல் அனிமினாலே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோடில் தரமான சம்பவம்லாம் இருக்குது. ஸ்பாய்லர் அலர்ட் நான் பண்ண விரும்பலை. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வளரன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுருக்கானா, எப்போ பார்த்தாலும் அனுப்பி மட்டும் தான் கேட்குறேன்னு ஹீரோ கேட்டுட்ருக்கான். டக்குன்னு பின்னாடிலேருந்து ஒரு ஆள் தள்ளி விடுறாங்க ஹீரோவை. ட்ரெயின் வேறு வந்துட்டுருக்கு. டக்குன்னு அந்த ஃப்ளாஷ் ஆகி பாஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். பாஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டான ஹீனட்டாவை பார்க்க போகிறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் ஹீனட்டா இறந்துருவானால பாஸ்ட்டில் போய் ஹீனட்டாவை பார்த்தோன்னே ஹீரோ தேம்பி அழுகுறான். அதுக்கப்புறமா அவன் தம்பி நருட்டோவை மீட் பண்ணி சொல்கிறான், 27 ஜூன் 1 எப்போ நீனும் உங்கள் அக்காவும் இறந்துடுவீங்கன்னு. அது சொல்லி முடிச்சோன்னே டக்குன்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். டக்குன்னு ஃப்யூச்சருக்கு வந்துடுறான். ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கான். அப்போ நருட்டோ சொல்கிறான், ஒன்றால முடியும் டாக்கிமேஷி ஹினட்டாவை காப்பாற்றன்னு. நருட்டோ இப்போ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறனால டோக்கியோமாஞ்சி அங்கே பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுருக்கிறான். அவன் தேடி கண்டுபிடிச்சி, உனக்கு இருக்கிறப்பா டைம் ட்ராவல் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஷாக்காக வரான். நம்ம ஹீரோ உட்காந்து இது படி, அந்த பேராகிராஃப் படி, அதை பற்றி படி, இந்த டோமனை பற்றி நீ ஃபுல்லாக படித்து என்கிட்ட சொல்லணும், டெஸ்ட்டெல்லாம் எப்போன்னு சொல்லி நருட்டோ சொல்லி ஹீரோவை கடுப்பேற்றிட்டு இருக்கிறான். அப்போ சொல்கிறான், நான் ஏன்டா இவன் படிக்க வச்சு என்ன சாவடிச்சிருவான் போலன்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஹீனா அவன் நம்ம காப்பாற்றுக்கு தான் குறிக்கோளாக இருக்கணும். ஏன்னா பஸ் ஆக்சிடென்ட்லேருந்து இப்போ நான் காப்பாற்றி அவள் ட்ரக் ஆக்சிடெண்ட்டில் தான் சத்துருக்கா. ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நீ என்னை காப்பாற்றினால தான் இது பண்ண முடியுது. இப்போ நீ பார்த்த ஃபோட்டோ வந்துட்டு நான் அமுச்சு விட்ட ஒரு ஸ்பை தான் கொடூரமாக கொண்டு வச்சுருக்காங்க. அவங்கள நம்ம காப்பாற்றுறதுக்கு நீ பாஸ்ட்டுக்கு போய் 2 பேரை, அதாவது டோக்கியோமாஞ்சிக்கு எங்கள் ஷார்ட்டாக டோமான்னு கூப்பிடுவாங்க, அவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்மளால் நெருங்க முடியாது. ஓ, இதுக்கும் ஹீனாக்கும் டோக்கியோமாஞ்சி என்னை படிக்க வைக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம்னு ஹீரோ ரொம்ப கவலையோடு பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ சொல்கிறான், ஒன்றால் மட்டும் தான் பாஸ்ட்டுக்கு போய் இது பண்ண முடியும். ஏன்னா நான் தான் உன்னோட ட்ரிகர். ஏன்னா நீ மட்டும் தான் என்னோடய கை ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃப்யூச்சருக்கு வந்துருக்கிற. நம்ம மட்டும் ஹீனாவை மட்டும் காப்பாற்றிட்டோன்னா பாஸ்ட்டுக்கு போய் மாஞ்சிரோ சானாவும் இல்லாட்டி கீஸுக்கியும் நம்ம சந்திக்கலன்னா நம்ம மட்டும் ஹீனாவை காப்பாற்றிடலாம். முக்கியமான 2 பேர் தான் இந்த மாஞ்சிரோ சானாவும் இது கீஸுக்கியும். இவங்க 2 பேர் மட்டும் தான் டோக்கியோமாஞ்சி கேங் லீடர். நீ மட்டும் பாஸ்ட்டுக்கு போய் இவங்க மட்டும் தடுத்துட்டு மீட் பண்ணாத டோக்கியோமாஞ்சி கேங்னு ஒரு கேங்கே இருக்காது இந்த வேர்ல்டில். அவங்க மட்டும் இல்லைனா ஹீனாவை ஈஸியாக காப்பாற்றிடலாம். நருட்டோ சொல்ல, இப்போ நான் பாஸ்ட்டுக்கு போய் இது பண்ணேன். ஆனால் என்னோடய டைம் ட்ராவல் நான் எப்படி ட்ரிகர் ஆகிறேன், எப்படி இதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நீ சொன்னதும் எனக்கு புரியல. நீ என்னை காப்பாற்றினால தான் நான் தான் உன்னை ட்ரிகராக இருப்பேன். ஏன்னா நீ எனக்கு கை கொடுத்தோடனே தான் நீ ஃப்யூச்சருக்கு வந்த. அப்போ சப்போஸ் நீ என்னை காப்பாற்றினால தான் நான் ட்ரிகராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவன் சொல்ல, கண்டிப்பாக நான் ஹீனாவை காப்பாற்றுவேன். இவங்க 2 பேரும் மீட் பண்ண அந்த மாதிரி இருப்பேன். கண்டிப்பாக நீ போய் வேகமாக வா டாக்கிமிச்சி அப்படின்னு கை கொடுத்தோன்னே ஃப்ளாஷ் ஆகி வருது. டக்குன்னு பார்த்தா பேட்டரி டே என்னடா பார்த்துட்டு இருக்க, சண்டை போடுறான்னு சொன்னோடனே, நான் ஏன்டா சண்டை போடணும் தேவையில்லாமலே ஹீரோ சொல்கிறான். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி டைம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒருத்தன் மூஞ்சா குத்திடுறான். அப்புறமா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்னடா ஒரு பஞ்சுக்கு கீழே வந்துட்டோம், உன்னை வச்சு நாங்கள் நிறைய பெட்டுக்கிட்டு தான் அந்த லாஸ் ஆகிடுச்சு தெரியுமான்னு. ஓ, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, இவங்களுக்கு நான் இப்போ அடிமையாக இருக்கேன், அதனால் டெய்லி எங்களை ஃபைட் பண்ணி அவன் காசு சம்பாதிக்க தான் பார்ப்பான். ஃப்ளைட் கப்புக்கு மட்டும் ஆளுங்க வரது கம்மி ஆகிடுச்சுன்னு எவ்வளோ லாஸ் தெரியுமான்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ரொம்ப அடித்ததுக்கப்புறமா ரொம்ப அடித்து போட்டு படுக்க வச்சுட்டே போயிடுறாங்க ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக மெல்லமாக ஏஞ்சி ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக நான் ஹீனாவை கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்காக தான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னடா லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்க, வேகமாக போடா, நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வா, கண்டிப்பாக சண்டை போடுவோம். ஹீரோ டக்குன்னு சொல்கிறான், அவங்க லீடரை பார்க்க முடியுமா மாஞ்சிரோ சானாவை, நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவன் டென்ஷன் ஆகி என் பேட் எடுங்கடான்னு சொல்லி ஹீரோ இன்னும் போட்டு அடிக்கிறான் ரத்தம் வர அளவுக்கு. அவன் அடித்ததுக்கப்புறமா மன்னிப்பு மட்டும் தான் கேட்டுட்ருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். பாஸ் போதும், அடித்து அவன் செத்துற போகிறான். அப்புறம் ஃப்ளைட்டிங் கப்புக்கு ஆளே இருக்காதுன்னு சொல்லும் போது அங்கே அவன் சொல்லுவான், மாஞ்சிரோ சானாவை இனி கேட்ட அவ்வளோதான், நீ செத்தேன்னு. அப்போ ஹீரோ அழுதுருவான் பயத்தில். அவங்க போனோன்னே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இப்போ நான் எங்கே போகிறது, ஹீனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போனோடனே, எப்போ பார்த்தாலும் நான் கோழையாக தான் இருக்கேன், ஃபைட் பண்ணுறதுக்கும் எனக்கு தெம்பு இல்லை, நான் கொஞ்சம் தைரியசாலியும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆமாம், நருட்டோ கை கொடுத்தோன்னே நான் ஃப்யூச்சர் போயிடுவேன், வேகமாக போயிடலான்னு சொல்லும் போது ஹீரோ என்னால் எதுவும் மாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது
உன்னால் மட்டும் தான் ஹீனாவை காப்பாற்ற முடியும் நருட்டோ சொன்ன ஞாபகம் வந்துச்சு. ஹீனாங்க வந்து நீ ஹீரோ கேட்குறேன், நீ என்ன இங்கேன்னு என் வீட்டுக்கு முன்னாடி தான்ப்பா நீ நின்றுட்டு இருக்கேன்னு ஹீனா சொல்கிறேன். ஓ ஆமாம்ல சாரி, நீ மறுபடியும் சண்டை போட்டிருக்கேன்னு ஹீனா கேட்குறேன். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சண்டை போடாதேன்னு சொல்லிட்டு. இல்லைப்பா சின்ன சண்டை தான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் மட்டும் உன் கூட ஒரு பையனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அடித்து எல்லாரையுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். என்னால் முடியலை, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நம்ம ஃபைட் பண்ணுவோம், உன்னையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஹீனா சொல்லுவேன். பரவாயில்லையே ஹீரோ வாயெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியேன்னு ஹீனா சொல்லுவா. டக்குன்னு சொல்லுவா, ஆனால் நீ இன்றைக்கி அழுவே இல்லை டாக்கிமிச்சு, அன்றைக்கி நீ அழுத, ஆனால் அந்த ரீசன் நான் வேறு எதுக்காக தான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீனாவும் டாக்கிமிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீனா கூட பேசினே டாக்கிமிச்சுக்கு வேறு புது நம்பிக்கை போகிறந்துச்சு ஹீனாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹீரோ வந்து ஹீனாவை பார்த்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் ஹீனா, நான் எப்படியாச்சும் போராடியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிறான். ஹீனாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு. கண்டிப்பாக காப்பாற்றுவேன் நருட்டோ, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன்னு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து எப்படி இருக்க டாக்குமிச்சு, நேற்று நடந்த ஃபைட்டில் ஏதாச்சும் இதாச்சுன்னு வாங்க பாத்ரூம் கூட போய் பேசலான்னு எல்லாரும் வந்துட்டு கியமஸ் வந்து டெய்லி ஒரு ஃபைட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்குள்ள ஃபைட்டர் டாக்கி எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, டாக்கியை சாவர அளவுக்கு அடித்தாங்க. இதுக்கு பதிலாக நான் சண்டை போகிறேன்னு ஆக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பாக முடியாது, அவன் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் கியமஸ் அப்படின்னு சொல்லணும். பரவாயில்ல நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எனக்காக கவலைப்பட வேணாம் கைஸ், இன்றைக்கி கண்டிப்பாக நான் அவனை தோக்கடிக்கிறேன் டாக்கிமிச்சு. நேற்று நடந்த மேட்ச்க்கு இன்றைக்கி நான் பழி வாங்குறேன் கண்டிப்பாக. உடனே முடியுமான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும் போது அவன் சொல்கிறான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போகிறேன் அப்படின்னு. எல்லோரும் பார்த்துட்டு போகும்போது டாக்கிமிச்சு இன்னும் வரலையா அப்படின்னு யாக்குன்னு சொல்லும் போது, உங்களை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் கைஸ் அப்படின்னு சொல்கிறான் டாக்கிமிச்சு. போனோடனே இன்றைக்கி ஃபைட்டு நடக்கிறது டாக்கியோக்கும் வேற ஒரு பையனுக்கு தான் சண்டை வைக்குது. டாக்கியோக்கு சண்டை போடவே தெரியாது, பட் ஆனால் அவன் மேலே நிறைய பேர் பெட்டு கட்டியிருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக நீ ஜெயிச்சாகணுன்னு. டக்குன்னு ஆரம்பிக்கிற டாக்கியா ஃபைட்டாக வர்றதுக்கு ரெடியாக வரான். அப்போ எக்குமுசா வந்து சொல்கிறான் ஃபைட் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டாக்கிமிஸ் நிறுத்துங்க அப்படின்னு கற்றுனா. யாரா இவன் செகண்ட் இயரா? இது பார்த்து உங்களுக்கு போர் அடிக்கல? இப்போ பார்த்தா ஸ்லேவ் மட்டும் சண்டை போட்டுட்ருக்குது. எப்பவும் ஒரு தடவை பாஸும் ஸ்லேவும் சண்டை போடலாமேன்னு. உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் தேவை இல்லையான்னு சண்டை போடலாமே. யார் சண்டை போடணும்னு கியமோசா கேட்கும்போது ஆரம்பிச்சிச்சிட்டேன், முடிக்கிறது தவிர வேறு வேலை இல்லை. கியமோசா நான் ஒன்றை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. கியமோசா நீயும் நானும் ஃபைட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஃபைட் பண்ணி உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்னு கியமோசா சொல்கிறது எல்லாருமே ஷாக்காக வராங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. ஹீரோ உள்ளார பயம் இருந்தாலும் தைரியமாக இருந்துட்டு கியமோசா கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக வரான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் கைஸ், நீங்கள் கொஞ்சோண்டு பார்த்தே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஸ்பீடு இதெல்லாம் நான் கொஞ்சோண்டு கூட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் குறைச்சும் வச்சுருக்கிறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். ஏன்னா இது என்னோடய லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய வீடியோஸில் கொஞ்சோண்டு வாய்ஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணி கொஞ்சோண்டு சொல்ல பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். லைக் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிங்கன்னா. இன்னும் ஹீரோ பாஸ்ட்டில் இருக்கிறான், இன்னும் ஃப்யூச்சருக்கு போல் நருட்டோவையும் மீட் பண்ணல. இப்போ ஹீரோ சண்டை போகிறதுக்கு ரெடியாக வரான். இப்போ அடுத்த எபிசோடு என்ன ஆகும், அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்பாய்லர் நான் பண்ணவே விரும்பலை. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் தான் உங்களோட டோமான் கிங் அனிமி சேனல்.